வருகிறோம். வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது செல்லும் என தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. கடந்த 2015 மற்றும் 16 ஆண்டு நிதியாண்டிற்கான அந்த வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்தார். அப்போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக சுமார் 36 கோடி ரூபாய் பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த ஆண்டிற்கான அந்த மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட அந்த வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு ஒரு சோதனை நடத்தியது. அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களை ஒப்பிட்டு புலி படத்திற்கு அவர் பெற்ற 15 கோடி ரூபாயை அந்த வருமானத்தில் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டுபிடித்தது. எனவே அந்த வருமானத்தை மறைத்ததற்கான ஒரு காரணத்திற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு வருமான வரித்துறை ஒரு உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு இந்த அபராதம் விதித்தை எதிர்த்து நடிகர் விஜய் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். கடந்த முறை ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடையும் விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இறுதியாக கடந்த முறை இந்த வழக்கில் இறுதி விசாரணை நடைபெற்றது நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு. அப்போது விஜய் தரப்பை பார்க்கும்போது சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஆண்டு ஜூன் 30 தேதிக்குள்ளாக அந்த உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் வருமான வரித்துறையை பொறுத்தவரையில் காலதாமதமாக 2022 ஆண்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல இந்த வருமான வரித்துறை பார்க்கும்போது இந்த வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த ஒரு அப்பீல் வழக்கு முடிந்த பிறகு 6 மாத கால அவகாசத்துக்குள்ளேயே இந்த அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான், விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் தற்போது இன்று காலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஜய் தெரிவித்த அந்த வாதங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே விஜய் தாக்கல் செய்த இந்த ஒரு வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து அந்த ஏற்கனவே அந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த 1 கோடி ரூபாய் அபராத உத்தரவை செல்லும் என்று தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதன், விஜய் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது? விஜய் தரப்பை பார்க்கும்போது இந்த வருமான மதிப்பீட்டை பொறுத்த வரைக்கும் சில ஒரு டெக்னிக்கலான அந்த வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது இது போன்று தான் வருமான வரி முறையாக செலுத்தவில்லை என்று ஒரு காரணத்தை வருமான வரித்துறை தெரிவிக்கும் என்றால் அதற்கான அந்த அபராதம் என்ற ஒரு உத்தரவை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளதான் பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு முக்கிய வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த இந்த 2015 ஆண்டு அந்த வருமான வரி மதிப்பீட்டிற்கான அந்த அந்த வருமான கணக்கை தொடர்பான ஒரு பிரச்சனை இது. அந்த சம்பந்தமான ஒரு அபராதம் விதிக்கப்படுகிறது. எனவே 2015 ஆண்டு நிதியாண்டிற்கான வருமான வரி தொடர்பான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2019 ஆண்டுக்குள்ளாகவே தனக்கு இந்த ஒரு அபராத தொகை, அதாவது தான் முறையாக அந்த வருமான வரி கணக்கை செலுத்தவில்லை என்றால் அதற்கான அபராத தொகையை அந்த உத்தரவை 2019 ஆண்டுக்குள்ளேயே வருமான வரித்துறை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் மிக கால தாமதமாக 2022 ஆண்டு தான் தனக்கு எதிராக இது போன்ற அபராதம் விதிக்க, அதாவது 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே முறையான விதிகளை அந்த வருமான வரித்துறை பின்பற்றவில்லை. உரிய காலகட்டத்திற்குள்ளாக இந்த அபராதம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை வருமான வரித்துறை பிறப்பிக்கவில்லை என்பதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் விஜய் தரப்பிலிருந்து ஒரு வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணத்தை பார்க்கும்போது ஏற்கனவே அந்த அபராதம் விதித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு முடிந்த பிறகு 6 மாதத்துக்குள்ளாகவே இந்த ஒரு உத்தரவானது 2022 ஆண்டு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. என விஜய் சொல்லும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வருமான வரித்துறை ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அந்த ஒரு வாதங்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு மனுவாளை தற்போது தள்ளுபடி செய்து இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதன், இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.